Dear students, today topic discuss with you about the shape of bacteria. Shape of bacteria. A bacteria cell may be spherical, rod-shaped, spiral, or comma shape. ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் த ஷேப்பில் இருக்குது. ஸ்பெரிக்கல் ஷேப் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர் கால்டு காக்கை. அது சிங்குலர் காக்கஸ், சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு பால் மாதிரி இருக்கக்கூடிய காக்கை அப்படி சொல்லக்கூடியது. தென் சி த பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா காக்கஸ், அது சிங்கிளாக இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன பால் மாதிரி. டிப்ளோ காக்கஸ்னால் ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸ்டெப்பிலோ காக்கஸ்னால் நிறைய இருக்குது. டெட்ரானா 4 காக்கஸ். அதுலேயே நிறைய சப்டிவிஷன் சொல்கிறக்கூடியது டைப் தான் அந்த காக்கஸில். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், பேசிலஸ் அப்படி சொல்லக்கூடியது, பேசிலஸ் ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். டிப்ளோகாக்கஸ் இது. தென் விப்ரியோ அண்டு ஸ்பைரல் ஷேப். ஓகே. தென் ஸ்பெரிக்கல் ஷேப் காக்கை, சிங்குலர் காக்கஸ், ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்பெரிக்கல் பாக்டீரியா அப்படின்னு இப்போ டயக்ராமில் காமிச்சோம் பாருங்கள். அந்த பிக்சரில் பார்த்தீங்களா, அது ராட்-ஷேப்டு பாக்டீரியா ஆர் கால்டு பேசிலஸ். சிங்குலர் பேசிலஸ், அது சின்ன ஒரு ராட் ஷேப்பில் இருந்தது பாருங்கள், ஒரு வைலட் ப்ளூ கலரில் இது இருக்க பாருங்கள். ராட் ஷேப்பில் ப்ளூ கலரில் இருக்கா, ஒன்று தனியாகவும் ரெண்டு ஒட்டின மாதிரியும். ஸோ அதுதான். அது ஸ்பைரல் பாக்டீரியா இஸ் கால்டு ஸ்பைரிலா, சிங்குலர் ஸ்பைரிலம். தேர்ட் ஒன், இந்த ஒரு சின்ன ஸ்னேக் மாதிரி, பாம்பு மாதிரி சின்னதாக கீழே இருக்கா, டார்க் ப்ளூ கலரில். ஸோ அதுதான் ஸ்பைரிலா அப்படி சொல்லக்கூடியது. கமா ஷேப்டு பாக்டீரியா இஸ் கால்டு விப்ரியோ. இந்த விப்ரியோ பார்த்தீங்கன்னா கமா தலைக்கீழே போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் விப்ரியோ கால்ரா அப்படி சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் உருவாக்கக்கூடிய பாக்டீரியா. ஓகே. தென் நியூட்ரிஷன் இன் பாக்டீரியா. பாக்டீரியா மே பி ஆட்டோட்ராஃபிக், சப்ரோஃபைட்டிக், பேராசைட்டிக். இது எப்படி உணவு எடுத்துக்கும், உணவு ஊட்டம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட்ராஃபிக் தானாக எடுத்துக்கும், அது உணவு தயாரித்து. சப்ரோஃபைட்டிக் சார்ந்து இருக்கும், பேராசைட்டிக் இன்னொன்னோட ஒட்டி வாழும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப்பில் இருக்குது. ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு பார்க்குறோம். திஸ் மேக் த ஓன் ஃபுட் யூஸிங் த இன்ஆர்கானிக் காம்பனண்ட் as சன்லைட் சோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி. சன்லைட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி வச்சு சோர்ஸ் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கும். த கண்டெயின் த பிக்மெண்ட் ஆர் வெரி ஸ்மாலர் இன் குளோரோஃபில். இதில் எப்படி ஃபுட்டை தயாரிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அமௌண்ட்டில் குளோரோஃபில் இருக்கிறதால இந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கூடிய தன்மையாக இருக்குது. ஓகே. தென் சப்ரோஃபைட்டிக் இஸ் எ டிரைவ்ட் நியூட்ரிஷன் ஃப்ரம் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். இறந்து போன சிதைந்து போன பொருட்கள்லேருந்து உணவு எடுத்துக்கும். ஸோ தே ரிலீஸ் த டைஜஸ்டிவ் என்சைம், the organic matter breakdown into simpler molecules which are there absorbed the bacteria cells. Release the digestive enzyme. Digestive enzyme இருக்குல்ல, ஸோ அது கூட இன்ஆர்கானிக் மேட்டர் பிரேக் டவுன் பண்ணும்போது அது சிம்பிள் மாலிகுலாக மாற்றும். நம்ம ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்கிறோன்னா, ஸோ அந்த சிம்பிள் மெட்டீரியல் இந்த பாக்டீரியா செல் எடுத்து சாப்பிட்றோம். ஓகே. அதை அப்போது சப்ரோபைட்டிக் ஒன்று சார்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இது இருக்குது. பேராசைட்டிக், these live on inside of the body organism host, அது விருந்தினர் ஒன்று சார்ந்து வாழக்கூடிய அமைப்பாக இருக்குது. அண்ட் obtain the nutrition from the such bacteria cause harm to body the host. அதாவது ஒட்டி வாழக்கூடிய அந்த ஹோஸ்ட் இருக்குல்ல, விருந்தினர் அப்படி சொல்லக்கூடிய ஒட்டி வாழக்கூடிய அந்த பகுதி. ஸோ அந்த உயிரினத்தை ஹார்ம்ஃபுல் எஃபெக்டாக மாற்றிடும். கசஸ் டு ஹார்ம் பாடி த ஹோஸ்ட். ஸோ சாப்பிட்டுட்டு அந்த உயிரினத்தை என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும். பேராசைட் பைட்டி டிசீஸ் காஸ் அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா பிளான்ட்டோட அந்த ஹோஸ்ட்டை வந்து டிசீஸை உருவாக்கி டேமேஜ் பண்ணிவிடும். அதே மாதிரி அனிமலாக இருந்தாலும் டிசீஸ் உருவாக்கி டேமேஜ் பண்ணும். ஸோ இதுக்கான உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டு ஹோஸ்ட்டை வந்து வீணாக்கிடும். ஓகே. தென் இதுதான் நம்ம என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஷேப் ஆஃப் பாக்டீரியா, நியூட்ரிஷன் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு ஒரு 2 ஹெட்டிங்கில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னாக்கா, அதனுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒட்டி வாழக்கூடியது எப்படி, தானாக ஃபுட் மெட்டீரியலை தயாரித்து வாழக்கூடிய பாக்டீரியா எப்படி அப்படி சொல்கிறோம். ஷேப் ஆஃப் த பாக்டீரியா எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே. தேங்க்யூ.